ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஹெல்த்தியான ராகி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் துருவலை இதோட சேர்த்திக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். 1 கப் ராகி மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்திக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அரை கப் அளவு வெல்லம் சேர்த்திக்கணும். வெல்லம் நல்லா கரையணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவு ராகி மாவை இதில் சேர்த்தி நல்லா கலந்துக்கணும். லைட்டாக தண்ணியை தெளித்து மாவை நல்லா கலந்துக்கணுங்க. சில மாவு தண்ணி நல்லா இழுக்கும், அந்த மாவுன்னு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் நெய் தடவி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் அதை ரவுண்டாக தட்டணும். நம்மகிட்ட சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கணும். அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக தட்டி வச்ச ராகி ரொட்டியை இதில் போடணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சு 2 பக்கமும் சுட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி ரொட்டி தயார். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனியும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணி அதையும் இந்த மாவில் கலந்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு ராகியில் காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் ஒரு சிட்டிகை கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 கப் அளவு இதில் சேர்த்திக்கணும். நல்லா இதை வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். 1 கப் ராகி மாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே 2 கப் ராகி மாவு எடுத்ததுனால 2.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் அளவு ராகி மாவை இதில் சேர்த்தி நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் மூடியை திறந்து மாவை நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதாங்க. இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி தொட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் மாவு உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கணும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நம்ம ரவுண்டாக தட்டி வச்ச ராகி ரொட்டியை இதில் போடணும். 2 பக்கமும் நல்லா எண்ணெயை ஊற்றி சுட்டி எடுத்தால் நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி ரொட்டி தயார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரெண்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.